ஹாய் வெல்கம் டு டேட்டா இன்ஜினியரிங். இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் கம்பெனி. எல்லாருக்குமே வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு அப்படின்றது தெரியும். ஆனா 4வதா ஒரு டைப் ஆஃப் கம்பெனி இருக்கு. அத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல எந்த ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸும் இருக்காது, அனிமேஷன்ஸ் இருக்காது, ஜம்ப் கட்ஸ் மட்டும் தான். என் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு என்ன நல்லாவே தெரியும். டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் என்னென்ன? ஸ்டார்ட் அப் இருக்கு, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி இருக்கு, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி இருக்கு. ஆனா இது இல்லாம இன்னொரு டைப் ஆஃப் கம்பெனி இருக்கு. அதுக்கு பேரு கேபிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4மே பார்த்தீங்கன்னா மேஜர் டைப்ஸ் ஆஃப் கம்பெனி. இது இல்லாம வந்து 6 டைப் ஆஃப் கம்பெனிஸ், 7 டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், 8 டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்னு போயிட்டே இருக்கும். ஆனா மேஜரா 4 டைப் இருக்கு. ஆனா நெறைய பேருக்கு இத மேஜரா 3 தான் இருக்குன்னு நெனச்சுக்கிறோம். என்னென்ன? ஸ்டார்ட் அப், சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட். பட் கேபிட்டிவ் ஒன் ஆஃப் த மேஜர் கம்பெனி. அது எப்படி நீ கேப்டிவா ஆல் ஆஃப் சடன் வந்து நாங்க இத கேள்விப்பட்டதே இல்ல, நீ மேஜர்ன்னு எப்படி சொல்றேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த கேப்டிவ்க்கு நான் சில எக்ஸாம்பிள் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாம் சொல்றேன். அந்த கம்பெனி பேரெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, அட இந்த கம்பெனியா? இது எங்களுக்கு தெரியுமே. இது கேப்டிவ்லயா வருது அப்படின்னு நீங்க நெனைப்பீங்க. ரைட்? ஏன்னா கேப்டிவ் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்னு நெனைப்போம். அதுதான் கிடையாது. சரி, நம்ம வீடியோவ டீடைல்டா கொண்டு போலாம். நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து, அதாவது ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் கம்பெனியும் நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் கம்பெனியும் நான் எந்த மாரி கேட்டகரைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லப் போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் வாட் தே டூ, அவங்களோட ரெவென்யூ மாடல் என்ன, வொர்க் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவங்க பே அண்ட் RSU, அதாவது ஸ்டாக்ஸ், பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கும், அதே மாரி ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, குரோத் அண்ட் பிராண்ட் வேல்யூ, ஒர்க் லைஃப் பேலன்ஸ், ஜாப் செக்யூரிட்டி அண்ட் கல்ச்சர். இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதனால மேபி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா போகலாம். அண்ட் ஐ அம் சாரி ஃபார் தட். பட் வொர்த் வாட்சிங். இந்த வீடியோவை போர் அடிக்காம கொண்டு போறது என்னோட பொறுப்பு. ஓகேங்களா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸை பார்த்துடலாம். ஓகே. ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ கூகுள், ஃபேஸ்புக், அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ், அதே மாதிரி அமேசான், பேபால், வால்மார்ட், ஊபர், லிங்க்டின், எக்ஸ், அதாவது ட்விட்டர். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்து நம்ம சொல்லும்போதே நம்ம என்ன சொல்றோம்? இட்ஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆர் 2 ப்ராடக்ட்ஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதை தான் கொண்டு போவாங்க அப்படியே. ஸோ நீங்க கேட்கலாம், 1 ஆர் 2ன்னு சொல்றீங்களே, ஆனா அமேசான்லாம் எடுத்துக்கிட்டா நிறைய வச்சிருக்காங்களே. AWS, அதாவது அமேசான் வெப் சர்வீஸ் கிளவுட்லயும் இருக்காங்க, காமர்ஸ்லயும் இருக்காங்க, அமேசான் பிரைம் அதுலயும் இருக்காங்க, அமேசான் மியூசிக்ல இருக்காங்க. லைக் அவங்க நிறைய விஷயத்துல இருக்காங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதே மாதிரி கூகுள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் ஒரு ப்ராடக்ட்டோட நிறுத்தல இல்லையா? ஸோ அவங்க வந்து AI, ஜெமினி இருக்கு, அவங்களுக்கு வந்து யூடியூப் இருக்கு, அவங்களுக்கு Gmail இருக்கு, கூகுள் டாக்ஸ் இருக்கு, இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ், நமக்கு தெரியாத நிறைய ப்ராடக்ட்ஸ் கூகுள்ட்ட இருக்கு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிற கம்பெனிஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஆர்க் கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு ஆர்கனைசேஷன், சப் ஆர்கனைசேஷன் மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்கு CEO வைப்பாங்க. இப்போ நீங்க கூகுள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூடியூப்க்கு ஒரு CEO இருப்பாங்க, அதே மாதிரி AIக்கு ஒரு CEO இருப்பாங்க, அதே மாதிரி மித்த ப்ராடக்ட்ஸ்க்கு இருப்பாங்க. அதே மாதிரி தான் அமேசானுக்கும். அதுக்குள்ள ஒவ்வொரு ஆர்க்குக்கு ஒரு VPஓ இல்ல ஒரு CEOவோ இருப்பாங்க. எகைன் அந்த ஒரு ஆர்க் அந்த ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு போவாங்க. அதனால தான் நான் சொன்னேன் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனினா 1 ஆர் 2 ப்ராடக்ட், மோஸ்ட் மேக்ஸ் 1 ஆர் 2 ப்ராடக்ட்ஸ் வச்சு கொண்டு போவாங்க. அதனால தான் நம்ம வந்து அதை வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட் தே டூ, இப்போ நான் சொன்னது அதுதான். ரைட்? ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் வந்து தே ஜஸ்ட் டெவலப் ப்ராடக்ட்ஸ், அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அவ்வளோதான். அதே மாதிரி ப்ராடக்ட் பேஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு அவங்க தான் கிளைண்ட். ரைட்? உங்க ப்ராடக்ட்டுக்கு தான் நீங்க ஒர்க் பண்றீங்க. ரைட்? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து இவங்களோட ரெவென்யூ மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு கம்பெனிக்கு போகும்பொழுது, நம்ம ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணும்பொழுது, இன்னைக்கு நீங்க ஃப்ரெஷர் ஜாப் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கலாம். பட் நீங்க ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரி கம்பெனியை அட் என்ன ஏஜ்ல நம்ம சூஸ் பண்ணா அது நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இதை நான் டீட்டெயிலாக கொண்டு போறேன். ஓகேங்களா? சரி. ஸோ இப்போ ரெவென்யூ மாடல், ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் அதனோட ரெவென்யூ மாடல் எப்படி இருக்கும்னா, மோஸ்ட்லி அதாவது 80 to 90% கஸ்டமர்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் மாடலா தான் இருக்கும். கஸ்டமர்ஸ்ட்ட இருந்து வாங்குற அந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இல்ல ஒரு அந்த இதுல தான் கம்பெனி ரன் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா அவங்க வந்து வென்ச்சர் கேபிட்டலிஸ்டோ இல்ல இன்வெஸ்டர்ஸ்டயோ டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ். ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. பட் தென் அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் அந்த கம்பெனி இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த மாதிரி கம்பெனிஸ் இன்வெஸ்டர்ஸ் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்கங்கிறதையும் நான் அப்கமிங் இந்த வீடியோல நான் சொல்றேன். ஸோ ரெவென்யூ அப்படிங்கிறப்போ கஸ்டமர் சென்ட்ரிக் தான். எல்லாமே கஸ்டமர் சென்ட்ரிக் தான். 90% கஸ்டமர் பேஸ்ட் தான். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட பிரைமரி அந்த பிசினஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் இல்லையா? ஸோ கஸ்டமர் வந்து நெட்ஃப்ளிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்றாங்க அண்ட் தே ஆர் யூசிங் இட் இல்லையா? இப்போ ஊபர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி தான். யூ ஆர் ஜஸ்ட் புக்கிங் அ கேப் அண்ட் அதுக்கான அந்த சப்ஸ்கிரிப்ஷன் டிரைவருக்கு போக அவங்க எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி தான் பேபாலும். ஸோ அதே மாதிரி தான் நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதே மாதிரி தான். ஸோ இதுதான் அவங்களோட ரெவென்யூ மாடல். ஸோ இந்த ரெவென்யூ மாடலில் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி இண்டிபெண்டன்ட்டா இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு இன்வெஸ்டர்ஸையோ வென்ச்சர் கேபிட்டலிஸ்டையோ டிபெண்ட் பண்ணி இருக்கணும், இல்லை அவங்களுக்கு நம்ம ஆன்சரபிளா இருக்கணுங்கிறது பெருசா கிடையாது. இட்ஸ் தேர். அவங்களுக்கு போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ், போர்ட் மீட்டிங் எல்லாம் நடக்கும். பட் அது ரொம்ப ஹார்டா அதை தான் வச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து அவங்களோட ரெவென்யூ மாடல். அதே மாதிரி அவங்களோட ஒர்க் ஸ்டைல் என்னவா இருக்கும்? இப்போ நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில ஒர்க் பண்றீங்கன்னா, உங்க ஸ்டைல் ஆஃப் ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் ஓரியன்டடா இருக்காது. இதான் உன் டாஸ்க், இத போய் பண்ணு. ஆக்சுவலா எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் குடுப்பாங்க. அந்த டாஸ்க்க நம்ம எப்படி பண்ணணும்? இப்போ நான் என் டாஸ்க்க பண்ணிட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. என் டாஸ்க்ல இந்த ஒரு விஷயம் பண்ண முடியல. ஏன்னா அது அவனால எனக்கு எல்லாம் பண்ண முடியல. அப்ப அது அவன் மேல தான். நான் பண்ண மாட்டேன். அப்படின்ற மாதிரி இருக்காது.
பேசிக்கா அந்த மாரி இருக்காது அந்த வொர்க். ஸோ இது டாஸ்க் ட்ரிவனா இல்லாம எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஓனர்ஷிப் அண்ட் இன்னோவேஷன் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் உங்களோட டாஸ்க்க நீங்க பண்ணணும். ஒரு டாஸ்க் எடுத்தீங்கன்னா, யூ ஷுட் டூ அ ஓனர்ஷிப். ஓனர்ஷிப்னா அந்த டாஸ்க்க முழுமையா நீங்க தான் எடுத்து முடிக்கணும். என்னால இது முடியல பிகாஸ் ஆஃப் அந்த டீம் அப்படின்ற மாரி நம்ம கைய விரிச்சுட்டு போகாம, நம்மளே ஓனர்ஷிப் எடுத்து ஒவ்வொன்னுக்கும் போய் நம்ம மேனேஜர்ட்டயோ இல்ல லீட் கிட்டயோ நம்ம சொல்லாம, நம்மளே ஓனர்ஷிப் எடுத்து அத முடிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே மாரி நெறைய இன்னோவேட்டிவா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஏங்க நமக்கு இருக்கிற மிஷன் தெரியும். இதுதான் என் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் இந்த வேலைய தான் செய்யும். அப்ப என்னெல்லாம் பண்ணி அந்த ப்ராடக்ட்ட டெவலப் பண்ணலாம்? என்னெல்லாம் நம்ம இன்னோவேட்டிவா கொண்டு போலாம்? அப்படிங்கிறது தான். காலத்துக்கு ஏத்த மாரி இந்த இன்னோவேஷனையும் நீங்க மாத்திக்கணும். இப்ப இருக்கிற காலத்துக்கு நம்ம ஏஐன்னு சொல்றோம். ஸோ எல்லா கம்பெனிஸுமே அவங்களோட இன்னோவேஷன் ஸ்கில்ல வந்து ஏஐ ஆட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒரு ஃபுல் ஸ்டாக்கா இருக்கட்டும், இல்ல ஒரு டேட்டா இன்ஜினியரா இருக்கலாம், ஒரு கிளவுட் டெவலப்பரா இருக்கலாம், ஒரு டேட்டா அனலிஸ்ட்டா யார் வேணாலும் இருக்கட்டும். பட் அந்த காலத்துக்கு ஏத்த மாரி உங்களோட இன்னோவேஷன்ல அந்த பார்ட்டையும் நீங்க ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வொர்க் லைஃப். ஸோ பே அது முக்கியமா வரலாம். ஏன்னா நம்மளுக்கெல்லாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ரைட். ஸோ பே அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல ஆல்மோஸ்ட் 80-90% ஆஃப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி உங்களுக்கு சேலரி மட்டும் குடுக்காம, அது இல்லாம ஸ்டாக்ஸும் குடுப்பாங்க. அத தான் ஆர்எஸ்யூன்னு சொல்லுவாங்க. ரெஸ்ட்ரிக்டட் ஸ்டாக்ஸ் யூனிட். இத பத்தி டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. போய் பாருங்க. ஆர்எஸ்யூனா என்ன நான் ஹை லெவல்லயும் சொல்றேன். இப்ப நீங்க வந்து கூகுள் மாரி கம்பெனிஸ் எல்லாம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம நெறைய நியூஸ் பார்ப்போம். லிங்க்டின்ல பார்ப்போம். 1 crore சேலரி வந்தாச்சு. இல்ல 50 crores சேலரி கிடைச்சாச்சு அப்படின்னு. இதுல எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய வந்து ஓப்பன் ஏஐயோட எம்ப்ளாயீஸ் மெட்டா எடுத்தாங்க இல்லைங்களா? அது 100 மில்லியன்லாம் சொன்னாங்க இல்லையா? ஸோ 100 மில்லியனுமே அவங்களுக்கு அது சேலரி கிடையாது. ஓகேங்களா? அதுல வந்து பாதி, இல்ல பாதிக்கு கொஞ்சம் மேல தான் சேலரியா இருக்கும். மீதி எல்லாம் ஸ்டாக்ஸா குடுத்துருவாங்க. ஓகேங்களா? நெறைய இப்ப நான் சொன்ன ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி லிஸ்ட்டே சொன்னேன் இல்லையா? அவங்க எல்லாருமே ஸ்டாக்ஸ் குடுக்குறாங்க. Uber ஆகட்டும், PayPal ஆகட்டும், Meta ஆகட்டும், LinkedIn ஆகட்டும், எல்லார்ட்டயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி அதாவது ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இது உங்க சம்பளத்திலிருந்து எடுத்து வாங்கி உங்களுக்கு குடுக்க மாட்டாங்க. உங்க சம்பளம் இல்லாத அமௌண்ட் தான் அது. ஓகேங்களா? இப்ப ரூ. 20,00,000 உங்களுக்கு சம்பளம்னா, அந்த 20,00,000லிருந்து உங்களுக்கு ஸ்டாக்ஸா குடுக்க மாட்டாங்க. அது தனி. அந்த 20,00,000 அப்படியே தனி. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ ஒரு கம்பெனில வொர்க் பண்ணீங்க. அங்க 15,00,000 வாங்குறீங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில வர்றீங்க. அவங்க உங்களுக்கு 20,00,000 குடுக்குறாங்கன்னா, அது உங்க சேலரி. அதுல கை வைக்க மாட்டாங்க. அது இல்லாம ஒரு 5,00,000 10,00,000 15,00,000 இல்ல உங்க சேலரிக்கு ஈக்குவல் அப்படியே 20,00,000 ஒரு ஸ்டாக்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் குடுப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் குடுப்பாங்க. ஆனா, அது அவ்வளோ சீக்கிரம் நீங்க விக்க முடியாது. சில கம்பெனி என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நீ வந்து 3 வருஷம் கழிச்சு தான் வித்துக்க முடியும். அதாவது ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு ஸ்டாக்ஸ் குடுப்பாங்க. 20,00,000க்கு வாங்கி தராங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப இருந்து 3 வருஷம் ஆகணும் நீங்க அத முடிக்கிறதுக்கு. அப்படி இல்லன்னா, எண்ட் ஆஃப் இயர் இவ்ளோ பெர்சன்டேஜ் தான் நீங்க வித்துக்க முடியுங்கிற கான்செப்ட் இருக்கும். இதெல்லாம் டீடைல்டு கால்குலேஷனோட வீடியோல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு வீடியோ லிங்க் குடுத்திருக்கேன். இந்த வீடியோ முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் போய் அந்த வீடியோ பாருங்க. அந்த வீடியோவும் சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து பெனிஃபிட் தான். அப்போ 50 லேக்ஸ் பேக்கேஜ் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுல 20,00,000 சேலரி, மீதி 30,00,000 ஸ்டாக்ஸா இருக்கலாம். இல்ல 30,00,000 சேலரி, மீதி 20,00,000 ஸ்டாக்ஸாவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டாக்ஸ் அததான் வந்து ஆர்எஸ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2மே உங்களுக்கு தருவாங்க. அது தவிர இருக்கிற எல்லா பெனிஃபிட்டும் மித்த கம்பெனி குடுக்குற மாரி தான். உங்களுக்கு கேப் ஆகட்டும், ஃப்ரீ ஃபுட் ஆகட்டும், இல்ல இன்சூரன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே. ரைட். ஸோ பே பொறுத்தவரைக்கும் என்னைக்குமே ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுவும் ஸ்டாக்ஸோட வரும்பொழுது இன்னும் அதிகமாவே உங்களுக்கு அது தெரியும். நல்லாவும் இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அடுத்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல வொர்க் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்காது. உங்க ப்ராடக்ட்க்கு நீங்க தான் வொர்க் பண்ணுவீங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கோ, அங்க தான் அதிகப்படியான ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்ப இதுவே நீங்க ஒரு யுஎஸ் பேஸ்ட் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில வொர்க் பண்றீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் அந்த விசாலாம் அவ்வளோ ஈஸி ப்ராசஸ் கிடையாது. கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அங்கேயும் ஆள் இருப்பாங்க. ஸோ அதனால வந்து இங்கிருந்து அங்க போறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் சினாரியோஸ்ல உங்களுக்கு நடக்கும். அடுத்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் யுகே பேஸ்ட் இல்ல மிடில் ஈஸ்ட் பேஸ்ட் கம்பெனிஸா இருந்ததுன்னா, தேர் ஆர் சான்சஸ். பட் அதுவும் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் பீரியட்ல போயிட்டு வர மாரி இருக்கும். லாங் டெர்ம்ல அங்க இருக்கிற மாரி சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப கம்மி தான். அகைன் ப்ராபபிலிட்டி நம்ம எல்லாமே இந்த ப்ராபபிலிட்டில தான் பேசணும். ஸோ யூ ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி லைக் ஐ கேன் சே 20-30% அத தவிர கிடையாது. அதுவுமே ஷார்ட் டெர்மா தான் இருக்கும். லாங் டெர்ம்க்கு நீங்க ரொம்ப நாள் அங்க வொர்க் பண்ற மாரி இருக்கும். ஏன்னா அது உங்க ப்ராடக்ட், அது ஒரே ப்ராடக்ட். அதுக்கே ஆல்ரெடி நெறைய பேர் லைன்ல நிப்பாங்க. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, கம்பெனியா நம்மள வெளியில தள்ளாத வரைக்கும் எம்ப்ளாயீஸ் அவ்வளோ சீக்கிரம் அங்கிருந்து போக மாட்டாங்க. பிகாஸ் அவங்க எல்லாருக்கும் அந்த ஸ்டாக்ஸ் வந்து அவங்கள லாக் பண்ணி வச்சிருக்கும். நீங்க போறதுனா போலாம். பட் நெனைப்போம். லைக் ஏன்னா இப்போ வந்து இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சேலரி தான் 20 லேக்ஸ். மீதி வந்து ஒரு 15 லேக்ஸோ 20 லேக்ஸோ உங்களுக்கு ஸ்டாக்ஸா தான் குடுக்குறாங்க. ஆனா நீங்க அத சேலரியா வந்து எப்படி பார்ப்பீங்கன்னா, எனக்கு 40 லேக்ஸ் அப்படின்னு பார்ப்பீங்க. இப்போ அடுத்து நீங்க வேற கம்பெனி போகணும்னா, அவன் ஸ்டாக்ஸ் குடுக்க மாட்டான். அவன் என்ன சொல்லுவான், நான் உனக்கு சேலரி மட்டும் தான் தருவேன். அப்போ என்ன தோணும் அப்படின்னா, இவன் இன்கிரீஸ் பண்ணி குடுக்குறான். இப்போ நம்ம இங்க 20 லேக்ஸ் சேலரி வாங்குறோம். 30 லேக்ஸ் ஸ்டாக்ஸ் வாங்குறோம். இல்ல 20 லேக்ஸ் ஸ்டாக்ஸ் வாங்குறோம். இப்போ நம்ம வந்து அடுத்து இன்னொரு கம்பெனிக்கு போறோம். அவன் ஒரு 5,00,000 இல்ல 7,00,000 தான் சேர்த்து தரேங்கிறான். அது நான் இங்கேயே 2 வருஷம் இருந்தேன்னா அந்த ஸ்டாக்ஸே எனக்கு வந்துருமே. அந்த மாரி மைண்ட் செட்லாம் வரும். அதனால அதிகமா வந்து கம்பெனியா லே ஆஃப் பண்ணி அனுப்பாத வரைக்கும் எம்ப்ளாயீஸா போமாட்டாங்க. அதனால ஆன் சைட்க்கு நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிப்பாங்க. ஓகே. ஸோ குரோத் அண்ட் பிராண்ட் வேல்யூ. ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல பொறுத்த வரைக்கும் நீங்க ஓனர்ஷிப் அண்ட் அந்த இன்னோவேஷனோட உங்களோட அந்த ஒர்க்கை நீங்க பண்ணும் பட்சத்துல உங்க குரோத் நல்லாவே இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பிராண்ட் வேல்யூ அப்படின்னு நான் சொல்றது, இந்த இடத்துல நீங்க ஜட்ஜ்மென்ட்டா என்ன எடுத்துக்க வேணாம். நான் சொல்றதையும் ஜட்ஜ்மென்ட்டலா எடுத்துக்காதீங்க. ஃபேக்ட்டா தான் நான் பேசுறேன். ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ற அந்த ரிசோர்ஸ்க்கு பிராண்ட் வேல்யூ அதிகமா இருக்கும். அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க. அந்த இடத்துல ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியோட ரெஸ்யூம் இருக்கு. வேற ஒரு டைப் ஆஃப் கம்பெனில ஒர்க் பண்றவங்களோட ரெஸ்யூம் இருக்கு. இன்னும் இன்டர்வியூவே அவங்க பண்ணல. ரெஸ்யூம தான் பார்க்குறாங்க. யார் டேலண்ட்னே தெரியாது. ஆனா வெறும் ரெஸ்யூம தான் பார்க்குறாங்க. அப்ப ப்ராடக்ட் பேஸ்ட்
கம்பெனின்றப்போ இவங்களோட வெயிட்டேஜ் கொஞ்சம் ஏறும். ஓகேங்களா? ஸோ இது அகைன் நான் சொல்ற மாரி ஜட்ஜ்மென்ட்டலா எடுக்காதீங்கன்னா, நீங்க என்ன பத்தி தெரிஞ்சவங்களா இருந்தா சொல்லுங்க. ஏன்னா நானும் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி தான். நான் சர்விஸ் பேஸ் கம்பெனில வொர்க் பண்ணி, அது நான் இப்ப சொல்லப்போற 4 டைப் ஆஃப் கம்பெனிலயும் நான் வொர்க் பண்ணியாச்சுங்க. ஸோ இப்போ நான் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில இருக்கேன். உடனே நீ ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில இருக்க சொல்லுவ. அதுதான் சொன்னேன். ஜட்ஜ்மென்ட்டலா எடுத்துக்காதீங்க. இது ஒரு இன்ஃபர்மேட்டிவா தான் பார்க்கணும். இப்ப மார்க்கெட்ல இது என்னவா நெனைக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் நான் இத உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த பிராண்ட் வேல்யூ நீங்க ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில வொர்க் பண்ணீங்கன்னா, உங்களுக்கே தெரியாம ஏறும். அது ஒண்ணு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வொர்க் லைஃப் பேலன்ஸ். ஸோ வொர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் சம்திங் இஸ் நாட் பிரெடிக்டபிள் பேஸ்ட் ஆன் த கம்பெனி. நீங்க ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில இருந்தா வொர்க் லைஃப் பேலன்ஸ் நல்லா இருக்கும். சர்விஸ் பேஸ்ல இருந்தா நல்லா இருக்காது. இல்ல ஸ்டார்ட் அப்ல இருந்தா நல்லா இருக்கும்னு நம்ம எங்கேயுமே வொர்க் லைஃப் பேலன்ஸ மட்டும் பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. வொர்க் லைஃப் பேலன்ஸ் முழுக்க முழுக்க உங்களோட டீம், நீங்க போப்போற டீமோட மேனேஜர பொறுத்து மட்டும் தான் இருக்கோ ஒழியோ, நீங்க வந்து இந்த கம்பெனிய பேஸ் பண்ணி வொர்க் லைஃப் பேலன்ஸ பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அது வந்து நம்ம எப்படி அத சொல்லலாம் அப்படின்னா, இட்ஸ் சம்திங் யூ கேனாட் பிரெடிக்ட்ன்னு வச்சிரலாம். ஓகேங்களா? இது ஒண்ணு. ஜாப் செக்யூரிட்டி அதே கேஸ் தான். அதையும் நம்ம பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. ரைட்? ஸோ ஏன்னா நெறைய பேர் முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ்ல வந்து அதிகமா ஜாப் செக்யூரிட்டி இருக்காது. டக்குன்னு லே ஆஃப் பண்ணுவாங்க. பட் இப்ப சர்விஸ் பேஸ்லயுமே அது நடக்குது. ரைட்? ஸோ அதையும் நம்மனால வந்து டிசைட் பண்ண முடியாது. அண்ட் தென் வந்து இப்போ நெறைய லே ஆஃப் நடக்குது. இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் ஏஐன்னு நம்ம சொன்னாலும், ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸ்ல எவ்ரி இயரும் நமக்கு லே ஆஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகேங்களா? நீங்க 10 வருஷம் பின்னாடி ஹிஸ்டரி எடுத்து பார்த்திருந்தாலும் சரி, இல்ல இந்த ஏஐ எல்லாம் வரதுக்கு முன்னாடி 2019க்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, லே ஆஃபோட கவுண்ட் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதையும் நம்மனால என்ன பண்ண முடியாது? பிரெடிக்ட் பண்ண முடியாது. ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி போனா எனக்கு வந்து செக்யூர் ஜாப், இல்ல சர்விஸ்க்கு போனா செக்யூர் இல்ல, ஸ்டார்ட் அப்க்கு போனா செக்யூர், அந்த மாரி நம்ம பிரெடிக்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் பிரெடிக்ட் பண்ண முடியாத பாராமீட்டர்ஸ். இத ஒருத்தரால பிரெடிக்ட் பண்ண முடியுதுன்னு சொன்னா நம்ம அவங்கள வந்து நம்ப முடியாது. பிகாஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்கள சொல்லலாங்க. நம்ப முடியும். ஓகே. நம்ம அவங்களையும் ஜட்ஜ்மென்ட்டலா பார்க்க வேணாம். பட் அவங்களோட டீம் நல்லா இருக்கலாம். இல்லையா? ஸோ அதனால நம்ம ஓப்பனா பேசுவோம். இந்த பாராமீட்டர்ஸ நம்மனால வந்து டிசைட் பண்ண முடியாது. ஒரு விஷயம் இத மட்டும் வச்சு அந்த கம்பெனி நல்ல கம்பெனி நம்ம போலாம். இல்ல இத மட்டும் வச்சு கெட்ட கம்பெனி நம்ம போக்கூடாதுன்னு டிசைட் பண்ண முடியாது. அடுத்து கல்ச்சர். கல்ச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பாலிடிக்ஸ், டாக்ஸிக் என்விரான்மென்ட் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில இதையும் நம்மனால பிரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஓரளவுக்கு என்னால சொல்ல முடியும். பிகாஸ் இவங்கலாம் ஒரே ப்ராடக்ட் அந்த ஒரே லெவல் ஆஃப் அந்த மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஸோ இவங்களோட இந்த பர்ட்டிகுலர் கல்ச்சர் அப்படிங்கிறது பாலிடிக்ஸ் கம்மியா இருக்குங்க. ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி, சர்விஸ் பேஸ்ட் இல்ல இன்னும் அதர் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிய கம்பேர் பண்ணும்பொழுது, ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியோட அந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது டாக்ஸிக் என்விரான்மென்ட்ங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இல்லன்னா அதுக்கும் மேலேயே கம்மியா இருக்கும். பட் ஆனா மித்த இருக்கிற டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ விட இது வந்து அதிகமா போறதுக்கான வாய்ப்பு இல்ல. கல்ச்சர் நல்லா இருக்கும். ஓகே. தேர் வில் பி எ குட் கல்ச்சர். ஓகே. ஸோ ஏன் வந்து இங்க குட் கல்ச்சரா இருக்கு அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த டைப் ஆஃப் கம்பெனி சொல்லும்பொழுது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ இங்க பொறுத்தவரைக்கும் கல்ச்சர் வந்து இட் வில் பி குட் கம்பேர் டூ எனி அதர் டைப் ஆஃப் கம்பெனி தட் வி டூ ஹேவ். ஓகே. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம வந்து ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம பார்த்தாச்சு இல்லையா? ஸோ இப்போ ப்ராடக்ட் பேஸ்டுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சர்விஸ் பேஸ்டுக்கு வரலாம். ஸோ சர்விஸ் பேஸ்ட் கம்பெனி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சர்விஸ் பேஸ்ட்னா என்ன? இப்போ டிசிஎஸ், அசென்ச்சர், ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்விஸ் பேஸ்ட் கம்பெனி. ஸோ சர்விஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்றவங்க அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு வரலாம். இப்போ ஊபர் கம்பெனி எடுத்துக்கோங்க. ஊபர் என்ன சொல்றாங்க? எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. என்கிட்ட வந்து ஒரு 30 ரிசோர்ஸ் இருக்காங்க. ஃபுல் டைம் ரிசோர்ஸ் ஊபர்ல ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. இப்போ எனக்கு ரிசோர்ஸ் வேணும். அப்போ ஊபர் என்ன சொல்றான்? ஸோ எவ்வளோ நாள் இந்த ப்ராஜெக்ட் ஓடும் அப்படின்னு அவன் கணக்கு போடுறான். இப்போ அவங்க வந்து சொல்றாங்க ஒரு 2 இயர்ஸ் போகும். ஒரு 2 இயர்ஸ்க்காக நான் எதுக்கு புதுசா ரெக் ஓப்பன் பண்ணி புதுசா ஆளுகள ஊபருக்குள்ள நான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு வராங்க. அப்ப என்ன பண்ணலாம்? சரி நம்ம ஒர்க் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனிஸ்ல போய் ஒர்க் ஃபோர்ஸ் அந்த டேலண்ட்ஸ கேட்டு 2 இயர்ஸ்க்கு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம். அந்த இடத்துல தான் இந்த சர்விஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் வரும். இப்போ சிடிஎஸ், இன்ஃபோசிஸ், ஆக்சென்ச்சர்க்கெல்லாம் அவங்களுக்குன்னு ப்ராடக்ட் இருக்காது. மேபி இன்-ஹவுஸ் அவங்க கம்பெனிக்குள்ள ஏதாவது வச்சிருக்கலாம். பட் அவங்களோட பிரெடாமினன்ட் பிசினஸே கிளையன்ட் பேஸ் பண்ணி தான். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? வாட் தே டூ. ஸோ அவங்க நிறைய கிளைண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க ஊபருக்கும் ஒர்க் பண்ணுவாங்க, கூகுளுக்கும் ஒர்க் பண்ணுவாங்க, பேபாலுக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸ்க்கும் தே டூ ஒர்க். அண்ட் அவங்கள்ட்ட இருக்கிற டேலண்ட்ஸை அவங்க வந்து அந்த கம்பெனிஸ்க்கு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸா அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து கிளையன்ட்டுக்கு இப்போ டிசிஎஸ்ல இருந்து ஊபருக்கு ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாரி. அதே மாரி வந்து அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு அந்த டிசிஎஸ்ல இருந்து அந்த எம்ப்ளாயை பிடிச்சிருந்தது அப்படின்னா, டிசிஎஸும் ஒத்துக்குச்சு அப்படின்னா, அவங்க அந்த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு அப்படியே மைக்ரேட் பண்ணிக்குவாங்க. அந்த மாரி விஷயங்களும் நடக்கும். அதே மாரி வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சர்விஸ் பேஸ் கம்பெனில இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஒரு டீம் அந்த பர்ட்டிகுலர் கிளையன்ட் பிடிக்கலைன்னா, நீங்க உங்க டிசிஎஸ்லயோ இல்ல உங்க இன்ஃபோசிஸ்லயோ உங்க கம்பெனில சொல்லி வேற டீமுக்கு போய்க்கலாம். பட் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில டீம் மாறலாம். பட் தென் ஸ்டில் த சேம் ப்ராடக்ட், சேம் பிசினஸ். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் நீங்க டீம் மாறலாம் சர்விஸ் பேஸ்லயும். பட் எப்படின்னா பிசினஸே மாத்தலாம். ரைட்? இப்போ ஊபர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து அந்த புக்கிங் நம்ம ஒரு டாக்ஸி புக் பண்றது அந்த மாரி. இப்போ நீங்க பேபால் எடுத்தீங்கன்னா அது ஃபின்டெக். ரைட்? அதே மாரி வந்து நீங்க கூகுள் எடுத்தீங்க, இப்போ நீங்க ஏடபிள்யூஎஸ் போறீங்க, அமேசான் வெப் சர்வீஸ் போறீங்கன்னா அவங்க கிளவுட். இல்ல Amazon.com அவங்களோட ஆக்சுவல் அந்த ப்ராடக்ட் போறீங்கன்னா இ-காமர்ஸ். ஸோ பிசினஸ் மாறும். ஓகேங்களா? ஃபின்டெக், பேங்கிங், ஹெல்த் கேர் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாரி பிசினஸையே நீங்க மாத்திக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனா ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில இருந்தீங்கன்னா டீம் டூ டீம் மாறலாம். பட் சேம் ப்ராடக்ட் தான்.
ரைட். ஓகே. ரெவென்யூ. ஸோ இவங்களோட ரெவென்யூ எப்படி தெரியுமா இருக்கும்? கிளையன்ட் பேஸ் பண்ணி ரெவென்யூ தான். கிளையன்ட் குடுத்தா தான் ஆச்சு. ஒரு நீங்க இப்போ கிளையன்ட்டுக்கு அங்க 20 பேர மேப் பண்றீங்கன்னா, அந்த 20 பேருக்கு சம்பளம் பிளஸ் அந்த கம்பெனிக்கு சில அடிஷனலா ப்ராஃபிட் எல்லாமே அந்த கிளையன்ட் கிட்ட இருந்து தான் வாங்குவாங்க. கிளையன்ட்டே இல்லைன்னா சர்விஸ் பேஸ் கம்பெனியால ரன் ஆக முடியாது. ஸோ கிளையன்ட்ட பேஸ் பண்ணி தான் இவங்களோட ரெவென்யூ மாடல் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, சர்விஸ் பேஸ் கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்குலாம் 2 மேனேஜர் இருப்பாங்க. உங்க கம்பெனில ஒரு மேனேஜர், கிளையன்ட் கம்பெனில ஒரு மேனேஜர். அந்த மாரி. ரைட்? ஸோ அதே மாரி இவங்களோட வொர்க் ஸ்டைல் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா வந்து டாஸ்க் ட்ரிவனா இருக்குங்க. ஏன்னா இவங்களும் எகைன் ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில தான் ஒர்க் பண்ண போறாங்க. பட் தென் இவங்களுக்கு வந்து ஓனர்ஷிப் எடுக்கணும், இல்ல இன்னோவேட்டிவா இருக்கணும்னா இருந்துக்கலாம். பட் தென் அவங்க அப்படி இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அவங்களுக்கு குடுக்குற டாஸ்க்க மட்டும் அவங்க பண்ணிட்டு போலாம். பிகாஸ் இவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி தான் இருக்காங்க. ஸோ இவங்க அவங்களோட பேவோ இல்ல வந்து ஸ்டாக்ஸையோ இவங்க என்ஜாய் பண்ண போறது கிடையாது. ஸோ நீங்க வேணும்னா உங்க கிளையன்ட்டுக்காக நீங்க இன்னோவேஷனாவும் ஓனர்ஷிப்பாவும் இருக்கலாம். இல்லன்னா டாஸ்க் ட்ரிவனா மட்டும் நீங்க இருக்கலாம். பட் ப்ராசஸ் ஹெவி ப்ராசஸ் இருக்கும். ஒரு விஷயத்த நீங்க பண்றதுக்கும் உங்க கிளையன்ட்ல இருக்கிற எம்ப்ளாயி பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ப்ராசஸ் நிறைய நீங்க ஃபாலோ பண்ற மாரி இருக்கும். இதுதான் உங்களோட வொர்க் ஸ்டைல். பே. ஸோ இங்க வந்து ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் சர்விஸ் கம்பெனிஸ்ல ஸ்டாக்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது இருக்காது. அப்படியே இருந்தாலும் ஒரு ஹையர் லெவல் ஆஃப் டெசிக்னேஷன்ல இருக்கிறவங்களுக்கு இருக்குமோ இல்லையோ, அதாவது நார்மலா ஒரு ஒரு ஈவன் ஒரு மேனேஜர் அண்ட் சீனியர் மேனேஜர்ஸ்க்கே இருக்காது. அதுக்கும் மேல இருக்கவங்களுக்கு மேபி ஸ்டாக்ஸ் குடுக்கலாம். ஸோ ஸ்டாக்ஸ் கான்செப்ட் இங்க இருக்காது. பே இருக்கும். அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் ஆகட்டும், மித்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து கம்பெனிஸ் குடுக்கும். ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ராடக்ட் பேஸ்ட விட சர்விஸ் பேஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப 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 அதிகமா கிடைக்கும். ஏன்னா இங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய கிளையன்ட்ஸ் இருப்பாங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இந்த டீம்ல இந்த பர்ட்டிகுலர் கிளையன்ட்ல ஆன் சைட் இல்லையா, நீங்க உங்க கம்பெனில சொல்லிட்டு வேற கஸ்டமர்ட்ட போலாம். வேற கிளையன்ட்க்கு நீங்க மேப் ஆகலாம். அங்கிருந்து உங்கள ஆன் சைட் அனுப்புவாங்க. ஸோ அங்க வந்து யூ ஹேவ் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஓகே. அதே மாதிரி growth அண்ட் பிராண்ட் வேல்யூ. ஸோ growth இருக்கும். இட் டிபெண்ட்ஸ். பிகாஸ் என்னன்னா உங்க சைட்ல இருக்கிற மேனேஜர் உங்களை ஸ்டடி பண்றதை விட கிளையன்ட் சைட்ல இருக்கிற மேனேஜர் தான் உங்களை அதிகமா ஸ்டடி பண்ணி அவர் தான் உங்க மேனேஜருக்கு ரிப்போர்ட் அனுப்புவாங்க. இந்த ரிசோர்ஸ் நல்லா பண்ணாங்க அண்ட் அதை பேஸ் பண்ணி தான் உங்க கம்பெனியோட மேனேஜர் உங்களுக்கு ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுனா, நம்ம டீம் அதிகமா மாறினாலோ இல்ல கிளையன்ட் சைட்ல வந்து அவங்க மேனேஜர் அதிகமா மாறினாலோ உங்களை பத்தி சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ இங்க கொஞ்சம் growth அப்படிங்கிறது சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் இருக்காது. ஆனா பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிறது கம்பேர் டு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிஸை விட ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனில இருக்கும் அப்படின்னா அந்த பிராண்ட் வேல்யூ மேட்ச் ஆகுது, கொஞ்சம் கீழே தான் போகும். திஸ் இஸ் சம்திங் அகைன் நீங்க வந்து இதை பேஸ் பண்ணி என்ன ஜட்ஜ் பண்ண வேணாம். இட் இஸ் த ஃபேக்ட், ரியாலிட்டி. ஓகே. ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இது இங்க நான் முதலே சொல்லிட்டேன். 3மே அதாவது அடுத்து நான் சொல்லப் போற 3 பாயிண்ட்டுமே வந்து பிரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டீம் அண்ட் த மேனேஜர். ஜாப் செக்யூரிட்டி முதல்ல ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில தான் அதிகமா ஜாப் செக்யூரிட்டி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தென் இப்போ சர்விஸ் பேஸ் கம்பெனிலயும் அப்படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் கல்ச்சர். ஸோ கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்க நீங்க 2 டைப் ஆஃப் கல்ச்சரை ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய அந்த சர்விஸ் பேஸ் கம்பெனில இருக்கவங்களுக்கு ஒண்ணு அவங்களோட டீம் அவங்களோட மேனேஜர் டாக்ஸிக்கா இருப்பாங்க. இல்ல கிளையன்ட் சைட்ல இருக்கிற டீம் இல்ல அவங்களோட மேனேஜர் டாக்ஸிக்கா இருப்பாங்க. 2 சைட்லயும் அற்புதமா அமையறதுங்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு கனவு மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா 2 சைடுமே வி ஹேவ் சப்போர்ட்டிவ் டீம் அண்ட் சப்போர்ட்டிவ் மேனேஜர் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்ல இருக்கேன்னா என் டீம் டாக்ஸிக் அப்படின்னா அங்கே ஓகே என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே சர்விஸ் பேஸ்ல இருக்கவங்களுக்கு 2 சைடுமே டாக்ஸிக் அமைஞ்சது அப்படின்னா அவங்களை எல்லாம் நினைச்சு பாருங்க. ரைட்? ஏன்னா நான் எல்லா லெவல் ஆஃப் கம்பெனிஸ்லயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சொன்னேன் இல்லையா, எனக்கு தெரியும் அது எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ இதுவும் வந்து நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. கல்ச்சர் இஸ் அகைன் டிபெண்ட்ஸ் ஆன் த டீம் அண்ட் த மேனேஜர் அண்ட் வே ஆஃப் ஒர்க் தட் யூ டு. ஸோ நம்ம சர்விஸ் பேஸ் கம்பெனியும் பார்த்தாச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஸ்டார்ட் அப். ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டோட கனவு அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. எல்லா ஸ்டார்ட் அப்பும் எல்லா ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியும் ஒரு நாள் ஸ்டார்ட் அப்பா இருந்தது தான். ஓகேங்களா? ஸ்டார்ட் அப்புக்கும் ப்ராடக்ட் பேஸ்டுக்கும் ஒரு சில டிஃபரன்ஸ் தான். அந்த ஒரு டிஃபரன்ஸ்ல அது ப்ராடக்ட் ஸ்டார்ட் அப் அப்படியே ப்ராடக்ட் ஆயிடும். ஓகேங்களா? எல்லா ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியும் தே ஹேவ் ஸ்டார்டட் வித் ஸ்டார்ட் அப். ஓகே. ஸோ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில என்ன பண்ணுவாங்க? வாட் தே டூ? ஸோ யூ சால்வ் ப்ராப்ளம்ஸ். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்னு இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி ஸ்டார்ட் அப்ல வந்து 2, 3 ப்ராடக்ட் திடீர்னு அவங்க ஃபவுண்டருக்கோ சிஓக்கோ நைட் ஒன்று தோணும், காலையிலேயே வந்து இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு ப்ராடக்ட் இருக்கலாம், இல்லை மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் தே கேன் ஒர்க். அண்ட் தென் ரெவன்யூ மாடல் இங்கே தான் ஸ்டார்ட் அப் வந்து ஹெவிலி டிபெண்ட்ஸ் ஆன் த இன்வெஸ்டர். ஓகேங்களா? அந்த படத்தோட ப்ரொடியூசர் மாதிரி, ப்ரொடியூசர் சொன்னாதான் அங்கே ப்ரொடியூசர் கொடுத்தாதான் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. பிகாஸ் ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்க மாட்டாங்க. அதனால தான் அது ஸ்டார்ட் அப். அப்போ கஸ்டமர்ஸ் இருந்து ரெவன்யூ அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது இருக்கும். பட் ஆனால் அதை வச்சு அந்த கம்பெனியை ரன் பண்ண முடியாது. ஸோ அவங்க இன்வெஸ்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. அந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அந்த இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கம்பெனி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அவங்களோட ரெவன்யூ மாடல். அதே மாதிரி வந்து அவங்களோட ஒர்க் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. அவங்க வந்து அவனால நான் நிற்கிறேன், என்னால் இவன் நிற்கிறான்லாம் இருக்காது. ஃபாஸ்ட்டாக பண்ணணும். அண்ட் தென் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்டிக்காக இருக்கும். தேர் வில் பி வெரி ஹெக்டிக். உங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஸ்டார்ட் அப்ல நான் டெஃபினட்டாக சொல்லுவேன். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கடைசி டாபிக் தான், பட் இப்போயே நான் உள்ள கொண்டு வந்துட்டேன். ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கிடைக்காது ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும். யூ வில் நாட் கெட் இட். ஓகே. ஸோ அவங்களோட ஒர்க் ஸ்டைல் வந்து எல்லாமே வில் பி வெரி ஃபாஸ்ட் பேஸ்ட் அண்ட் ரிஸ்க் அதிகமாகவும் இருக்கும். அதே மாதிரி பே. ஸோ பே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் சேலரி வந்து லோ டு மீடியம் அந்த கான்செப்ட்ல தான் போகும். பிகாஸ் அவங்க வந்து எல்லாமே இன்வெஸ்டர்ஸை பேஸ் பண்ணியே இருப்பாங்க. ஸோ எடுத்தோடனே வந்து அவங்களால வந்து அவ்வளோ சேலரி கொடுத்துட முடியாது. ஸோ லோ டு மீடியம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. RSU அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவங்களாம் ஸ்டாக்ல லிஸ்டே ஆயிருக்க மாட்டாங்க. இப்போ நம்மளதுல எப்படி வந்து NSE BSEல வந்து ஒரு கம்பெனி IPO லிஸ்ட் ஆயிருக்கணும், பப்ளிக்காக போயிருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி US பேஸ்ட் கம்பெனிலாம் NASDAQல லிஸ்ட் ஆயிருப்பாங்க. ஸோ ஸ்டார்ட் அப் கம்பெனி அந்த மாதிரி
லிஸ்ட் ஆயிருக்க மாட்டாங்க. பட் ஈக்விட்டிஸ் இருக்கும். அந்த ஸ்டாக்ஸ்ங்கிறது குடுப்பாங்க. பட் பிரைவேட்டா இருக்கும். அது பப்ளிக் என்னைக்காவது போச்சுனா தான் அது ரைஸ் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அதுவும் எல்லா எம்ப்ளாயீஸ்க்குலாம் குடுக்க மாட்டாங்க. ஸோ அது ஒண்ணு. அண்ட் தென் குரோத் அண்ட் பிராண்ட் வேல்யூ. ஸோ ஸ்டார்ட் அப் பொறுத்தவரைக்கும் நெறைய லேர்னிங் இருக்கும். இங்கன்னு கை வச்ச மாரி இருக்கும். திடீர்னு ஜாவா படிப்பீங்க. திடீர்னு பைத்தான் படிப்பீங்க. எல்லாமே படிப்பீங்க. எல்லாமே பண்ணுவீங்க. ஆனா எதுலயும் மாஸ்டரா இருக்க மாட்டீங்க. குரோத் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். தேர் வோன்ட் பி குரோத். ஏன்னா ஸ்டார்ட் அப் பொறுத்தவரைக்கும் டெசிக்னேஷன்ஸ் இருக்காது. நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நீ வந்து பிஎம்ஓ, நீ வந்து சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட்லாம் இருக்காது. யார் வேணாலும் எந்த வேலைய வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ குரோத் மெட்ரிக்ஸ வந்து அனலைஸ் பண்ணவே முடியாது. ஓகே. அண்ட் தென் பிராண்ட் வேல்யூ. ஸோ ஸ்டார்ட் அப் பொறுத்தவரைக்கும் அகைன் தேர் இஸ் நோ பிராண்ட் வேல்யூ. ஏன்னா யாருக்குமே ஒரு ஸ்டார்ட் அப் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லும்போது தெரியாது. ஒரு காலத்துல ஸ்விக்கியும் ஸ்டார்ட் அப் தான், ஜொமேட்டோவும் ஸ்டார்ட் அப் தான், கூகுளும் ஸ்டார்ட் அப் தான். அப்ப சொல்லும்போது யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் மேல வந்ததுக்கு அப்புறம் சொன்னா வேணா எல்லாருக்கும் தெரிய வரும். பட் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்ல இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஒரு பேரே சொன்னோம்னா அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ பிராண்ட் வேல்யூ இஸ் நத்திங். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நான் முதல்லயே சொல்லிட்டேன் இருக்காது. இங்க 100% நான் சொல்லலாம். இல்ல வேணாம். அவ்வளோ வேணாம். சில பேர் யாராவது வந்து சண்டைக்கு வருவீங்க. ஒரு 90% அப்படின்னு நான் சொல்லலாம் கிடைக்காது. மீதி ஒரு 10% தேர் ஆர் சான்சஸ். அண்ட் தென் ஜாப் செக்யூரிட்டி. ஸ்டார்ட் அப் பொறுத்தவரைக்கும் ஜாப் செக்யூரிட்டி இஸ் நாட் கேரண்டீட். இத நான் ஓப்பனாவே சொல்லுவேன். அண்ட் தென் கல்ச்சர் பொறுத்தவரைக்கும் கல்ச்சர் நல்லா இருக்கும். ஸோ இங்க வந்து தேர் வில் பி a குட் கல்ச்சர். நீங்க வந்து ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும். ஒரு கோட போடணும்னா இவ்வளோ விஷயம் பண்ணணும். இல்ல உங்க மேனேஜர்ட்ட வந்து இவ்வளோ போய் நீங்க பெர்மிஷன் கேட்கணும். மெயில் ஃபார்முலா அனுப்பணும். அந்த கான்செப்ட்லாம் இருக்காது. நீங்க சிஓடி ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி நீங்க சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப் கல்ச்சர்ஸ் வில் பி வெரி குட். ஸோ அவங்க வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்டடா இல்ல ஒரு ப்ராடக்ட் ஓரியன்டட்ல இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ அவங்களுக்கு ஹெச்ஆர்ஸே சில கம்பெனிஸ்லாம் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கல்ச்சர் வில் பி குட். ஓகே. இட் வோன்ட் பி தட் பேட். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் அப்புக்கும் இவ்வளோதான். அதே மாதிரி ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இன்வெஸ்டர்ஸ் பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபண்டிங் வேணும்னு இருப்பாங்க. எப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ப்ராடக்ட்ல போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமர் பேஸ் பண்ணி தான் எல்லாம் கொண்டு போறாங்க அப்படிங்கிறப்பையும் ப்ளஸ் அவங்களோட 4-5 ப்ராடக்ட்லாம் இல்லை நான் இனிமேல் ஒரு ப்ராடக்ட்டை வச்சு தான் நான் போவேன் அப்படிங்கிறதையும் வச்சு ப்ளஸ் இன்னொன்று என்ன எம்ப்ளாயிஸ் கவுண்டை ஏற்றி ஹைரார்கிஸ் வைக்கணும். நீ சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நீ பிஎம்ஓ, நீ மேனேஜர் அப்படிங்கிறதெல்லாம் வைக்கும் பொழுது அந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்டாக மாறும் தருணம் அது. ஓகே. ஸோ இப்போ நம்ம எல்லாமே நம்ம பார்த்தாச்சு இல்லையா? ஸோ அடுத்ததான ஸோ இப்போ நீங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த 4வது டைப் கேப்டிவ் கம்பெனி. சரி, இந்த கேப்டிவ் கம்பெனி போறதுக்கு முன்னாடி ஒரு கேப்டிவ் கம்பெனினா என்ன அதுக்கான எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பை த டைம் ஆஸ்ட்ராசெனிகா அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ நான் இதுக்கு முன்னாடி நான் இப்போ கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்ட்ராசெனிகா அப்படின்னு ஒரு கம்பெனிக்கு தான் ஒர்க் பண்ணேன். ஸோ ஆஸ்ட்ராசெனிகா இப்போ எல்லாருக்கும் 2019க்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோல் ஆக்ட் பண்ணாங்க அந்த வேக்சின் இன்வென்ட் பண்ணதுல. ஸோ ஆஸ்ட்ராசெனிகா இஸ் அ ஹெல்த் கேர் கம்பெனி. ஸோ இந்த ஆஸ்ட்ராசெனிகா அப்படின்னு சொல்லும்போது நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதுமே ஆஸ்ட்ராசெனிகா இஸ் அ ப்ராடக்ட் கம்பெனி அப்படி தான் சொன்னேன். ஏன்னா ஹெச்ஆர் வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டது என்னன்னா எங்க கம்பெனியை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னப்போ பை த டைம் அப்போ எனக்கு தெரியும். ஏன்னா ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அப்போ ஒரு அந்த கம்பெனிக்கு போறதுக்கு முன்னாடி 6 மந்த்ஸ் முன்னாடி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் உள்ள போனார். ஸோ அப்போ அதனால நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஹெல்த் கேர்ல இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். எங்களுக்கு என்ன டைப் ஆஃப் கம்பெனி நீங்க நினைக்கிறீங்கன்னு ஹெச்ஆர் கேட்டார். நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் கம்பெனி இல்லையா அப்படின்னு. அப்போ அந்த ஹெச்ஆர் சொன்னது என்ன ப்ராடக்ட் கம்பெனி கிடையாது, இது வந்து கேப்டிவ் கம்பெனி அப்படின்னா. அந்த கேப்டிவ் கம்பெனி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன். ஓகே. ஸோ இப்போ நீங்க வந்து கூகுள் ஆகட்டும் இல்ல வந்து ஊபர் ஆகட்டும் நம்ம ப்ராடக்ட் பேஸ் கம்பெனின்னு சொல்றோம். நீங்க இன்வென்ட் பண்ண அந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது இல்லையா அந்த ஆப்புக்கான டேட்டா அனாலிசிஸ் இது எல்லாமே அந்த ப்ராடக்ட்டே என்ன இட்ஸ் ஆப் ரைட். அதை நம்ம தான் டெவலப் பண்றோம் ரைட். அப்போ அது ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆன நான் இல்ல ஒரு வெப் டெவலப்பர் ஆன நான் இல்ல ஒரு டேட்டா இன்ஜினியர் ஆன நான் தான் அந்த ஆப்பை பில்ட் பண்றேன். அப்போ அதுதான் உங்க ப்ராடக்ட். ஸோ அதை நீங்க பில்ட் பண்றீங்க. இட்ஸ் ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. ஆனா ஒரு ஹெல்த் கேர் கம்பெனியோட ப்ராடக்ட் என்ன சொல்லுங்க? மருந்து, மாத்திரை இதெல்லாம் தானே, இன்ஜெக்ஷன் இதெல்லாம் தானே, அந்த வேக்சின் இதுதானே. அதை நீங்க பண்றீங்களா? அதாவது ஐடி டெவலப்பர்ஸ் நம்ம பண்றோமா? இல்ல. அப்ப அதை யாரு பண்றா? இப்ப ஆஸ்ட்ராசெனிகாலே அந்த வேக்சினை இன்வென்ட் பண்ணது யாரு? ஒரு சயின்டிஸ்ட், ஒரு டாக்டர்ஸ் அவங்க தானே பண்ணிருப்பாங்க. அப்போ ஆஸ்ட்ராசெனிகால ஒர்க் பண்ற டாக்டர்ஸோ இல்ல வந்து அந்த சயின்டிஸ்டோ அவங்க சொல்லிக்கலாம் வி ஆர் ஒர்க்கிங் ஃபார் அ ப்ராடக்ட் கம்பெனின்னு. புரியுதுங்களா? அவங்க சொல்லிக்கலாம். ஆனா ஆஸ்ட்ராசெனிகாவோட ப்ராடக்ட்ஸுக்கு ஐடி சப்போர்ட் கொடுக்குற ஐடி கம்பெனி எம்ப்ளாயீஸ் ஓகே நம்ம அதை ப்ராடக்ட் கம்பெனின்னு சொல்ல முடியாது. நாம அதை கேப்டிவ் தான் சொல்லணும். ஸோ நான் ஆஸ்ட்ராசெனிகாங்கிற கம்பெனிக்கு ஒர்க் பண்றேன். பட் ஆஸ்ட்ராசெனிகா ஹேஸ் தேர் ஓன் ப்ராடக்ட் விச் இஸ் நாட் சம்திங் தட் ஐ டெவலப்ட் இல்லையா? ஒரு டேட்டா இன்ஜினியரா நான் டெவலப் பண்ணல. இட்ஸ் டேப்லெட், இட்ஸ் வேக்சின் டாக்டர்ஸ் டெவலப் பண்ணாங்க. பட் அவங்களுக்கும் ஐடி தேவை இல்லையா? அவங்களும் டேட்டா ப்ராசஸிங் பண்ணணும், அனாலிசிஸ் பண்ணணும், வெப்சைட் பில்ட் பண்ணணும், ஆப் டெவலப் பண்ணணும். ஸோ அதுக்கு தே ஹேட் தேர் ஓன் ஐடி செக்டார் ரைட். ஸோ அந்த இடத்துல வந்து நாங்க ஒர்க் பண்றோம். ஸோ அப்போ ஃபார் அஸ் இட் இஸ் அ கேப்டிவ். பட் அதை ப்ராடக்ட்னு சொல்றதுனால தப்பு கிடையாது. பட் ஆக்சுவலா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்ல வேண்டியது இட்ஸ் அ கேப்டிவ் கம்பெனி அப்படிங்கிறது தான். ஸோ இட்ஸ் நாட் அ ப்ராடக்ட் பேஸ்ட் ஃபார் அஸ். ஏன்னா அது நம்ம டெவலப் பண்ண ப்ராடக்ட் கிடையாது. ஓகே. ஸோ இதுதாங்க கேப்டிவ் கம்பெனி அப்படிங்கிறது. ஸோ ஆஸ்ட்ராசெனிகா இஸ் ஒன் எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ இப்போ நீங்க இவங்களோட அந்த ஒர்க் லைஃப் எடுத்துக்கலாமே, மீன்ஸ் அந்த ஒரு கேட்டகரைசேஷன் எடுத்துக்கலாமே. ஸோ வாட் தே டூ. ஸோ நான் முதலே சொல்லிட்டேன். ஸோ இவங்க அவங்களோட இன்டர்னல் ப்ராடக்ட்டுக்கான சப்போர்ட் அந்த ஐடி டெவலப்மெண்ட் சப்போர்ட் ஃபுல்லாத்தையும் சப்போர்ட் நினைச்சுக்காதீங்க, டெவலப்மெண்ட் ஃபுல்லாக பண்ணுவாங்க. ஈவன் ஆஸ்ட்ராசெனிகாலாம் கூட சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ்க்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. ஓகேங்களா? ஃபைன். ஸோ இவங்களோட ரெவன்யூ மாடல் அவங்களுக்கு ரெவன்யூ மாடல்ங்கிறது அந்த வேக்சின் ட்ரக்ல இருந்து தான். ஐடிக்குன்னு ரெவன்யூ ஃபோக்கஸ்ட் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவங்க அங்கே நிறைய சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க அவங்களோட ப்ராடக்ட்ல. ஸோ அதுல இருந்து ஒன் ஆஃப் தி ஒரு பீஸ் எல்லாம் அந்த ரெவன்யூ தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான ஒரு பொருள் தேவை.
அந்த பொருள அவங்க வாங்கிக்கிறாங்க. இப்ப எனக்கு ஒரு பொருள் தேவை, நான் வாங்கி வச்சுக்கிறேன். அவ்வளோதான் இல்லையா? அந்த மாரி அவங்களுக்கு ஐடி வேணும், வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஸோ தே ஆர் நாட் ரெவென்யூ ஃபோகஸ்ட். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கான ரெவென்யூ எல்லாம் போதுமான அளவு அவங்க ப்ராடக்ட்ல இருந்து அவங்களோட அந்த ட்ரக் வேக்சின்ல இருந்து அவங்களுக்கு வருது. ஓகே. ஸோ ஐடி சைட்ல இருந்து நம்ம அத ரெவென்யூ ஃபோகஸ்டு இதோட ரெவென்யூ என்ன அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியாது. பிகாஸ் இட்ஸ் நாட் ரெவென்யூ ஃபோகஸ்ட் ஃபார் அஸ். எஸ். ஸோ இங்க இருக்கிற ஒர்க் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் டூல்ஸ் அண்ட் ப்ராசஸ் அவங்களும் டெக்னாலஜி எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அது அகைன் ஒரு ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் யூ ஆர் கிவிங் ஆல் சப்போர்ட் இல்லையா? ஸோ இன்டர்னல் டூல்ஸ் ஆல்ரெடி நிறைய இருக்கலாம். ஸோ இன்டர்னல் டூல்ஸ் தவிர நீங்களும் வந்து நிறைய டெக்னாலஜிஸ் நீங்க ஏஐ யூஸ் பண்ணலாம். யூ கேன் யூஸ் ஆல் சார்ட் ஆஃப் கிளவுட் டெக்னாலஜிஸ் ஆர் வாட் எவர் டெக்னாலஜிஸ் யூ வாண்ட். இதெல்லாம் வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியோட அந்த ஈக்குவலன்ட்லயே வரும். ஓகேங்களா? ஸோ ஒர்க் ஸ்டைல், பே அண்ட் ஆர்எஸ்யூ. ஸோ நிறைய கேப்டிவ் கம்பெனிஸ் ஆர்எஸ்யூஸ் ப்ரொவைட் பண்றாங்க. பட் தென் அகைன் அவங்க வந்து சில கேப்டிவ் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது அந்த ப்ராடக்ட்டை டெவலப் பண்ண உதவுனவங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ், அது இல்ல இன்னொரு இடத்துல எடுத்துக்கிட்டீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ பிசிஷியன்ஸ், மேத்தமேட்டிஷியன்ஸ் தான் மெயினா இருப்பாங்க. ரைட், அவங்களுக்கு வரும். பட் அதுல இருக்க ஒன் ஆஃப் தி ஐடி செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் சம் கம்பெனிஸ் தே ப்ரொவைட் அண்ட் சம் கம்பெனிஸ் தே வோன்ட். பட் பே வில் பி வெரி குட். ப்ராடக்ட் பேஸ்டுக்கு ஈக்குவலான பே வந்து கேப்டிவ் பேஸ்ட் கம்பெனிஸும் தருவாங்க. ஓகேங்களா? பட் ஆர்எஸ்யூஸ் ஆர் வெரி வெரி ரேர். ஓகே, ஃபார் ஐடி பீப்பிள். ஸோ ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நிறைய ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பட் தென் ஷார்ட் டேர்ம்ஸ் அதிகமா இருக்கும். லாங் டேர்ம் விட ஷார்ட் டேர்ம்ஸ் வில் பி ரியலி ஹை. அதே மாதிரி அகைன் இது வந்து யூஎஸ் பேஸ்டா இருந்ததுன்னா அகைன் இட் வில் பி வெரி டஃப். பட் அதர் தென் தட் மித்த கண்ட்ரி பேஸ்டா இருந்தது, விசா ப்ராசஸ் இஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்னா கேப்டிவ் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணீங்கன்னா அதிக ஷார்ட் டேர்ம்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் பி தேர். ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, growth and brand value, growth will be good. So brand value compared to product anyway here it will be less, but then it will be good. ஓகே. அதுக்கப்புறம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஸோ அகைன் இது நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஜாப் செக்யூரிட்டி அகைன் சேம் திங் வி கேனாட் ப்ரெடிக்ட். கல்ச்சர். ஸோ கல்ச்சர் இங்கேயும் வந்து இட் வில் பி குட். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அந்த இதுக்கு முன்னாடி சொன்ன டைப் ஆஃப் கம்பெனிக்கு நான் என்ன சொன்னனோ அதே தான் இங்கேயும் அப்ளிகபிள். ஸோ கேப்டிவ் கம்பெனினா நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, எந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெல்லாம் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏஜ்ல நான் போகணும், அந்த பார்ட்டுக்கு இப்போ நம்ம வரலாமா? சரி, இப்போ நீங்க வந்து ஸ்டார்ட் அப் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் அப் போகலாம். ஸ்டார்ட் அப் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃப்ரெஷரா போகலாம், இல்லைனா ஒரு 1 or 2 இயர்ஸ் அதுக்கு மேல ஸ்டார்ட் அப்ல இருக்காதீங்க. யூ வில் ஃபீல் யூ ஆர் லேர்னிங் அ லாட். ஏன்னா அதுதான் ஸ்டார்ட் அப். ஓகேங்களா? ஸோ அதனால மட்டுமே நம்ம இருக்க முடியாது. எப்பவுமே யங்கா இருக்கவங்களுக்கு வந்து லேர்னிங்கு, ஜாப் கிடைக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் கோலா இருக்கணும். அடுத்த உடனே லேர்னிங்கிறது 2வது கோலா இருக்கும். ஆனா அந்த பேங்கிறது வந்து முதல்ல இருந்தே நீங்க நினைக்க மாட்டீங்க. அது எப்போ வரும்னா உங்களுக்குன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி ஏறும்போது தான் அப்ப தெரியும் உங்களுக்கு. அப்ப அது முன்னாடியே நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க அதையும் ஒரு கோலாவே செட் பண்ணணும். ரைட், இட்ஸ் அ ஃபேக்ட். ரைட், இப்போ அவங்களும் ஒரு பிசினஸ் தானே பண்றாங்க. ரைட், ஸோ அவங்க கிளைண்ட்ஸ் கிட்ட எப்படி பிசினஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி தான் we are also like doing a business. I'm just selling my brain to you, my workforce to you இல்லையா? ஸோ அப்போ அதையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். ஸோ நாட் மோர் தென் 2 இயர்ஸ் நீங்க ஒரு ஸ்டார்ட் அப்ல இருக்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ தட் இஸ் மை தாட்ஸ். இது ஃபுல்லாவே என்னோட தாட் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் அதர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ரைட், ஸோ அதை பேஸ் பண்ணி தான். அதுக்கப்புறம் நீங்க இது ஸ்டார்ட் அப் ரொம்ப ஏஜுக்கு அப்புறம் நீங்க ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ்லாம் தாண்டி திரும்ப ஸ்டார்ட் அப் வரதுங்கிறது ஹைலி நாட் ரெக்கமெண்டட். பிகாஸ் அந்த டைம்ல நீங்க அந்த ஏஜ்ல வரும்பொழுது அவங்களோட ஃபாஸ்ட் பேஸ்டுக்கு நீங்க ஃபிட் ஆக மாட்டீங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கே ஒரு ப்ரெஷரா போயிடும். பிகாஸ் அவங்க ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ரைட், அதே மாதிரி ஜென்ரலா நீங்க இப்போ ஸ்டார்ட் அப் எல்லாம் போனீங்கன்னா, நீங்க அங்க இல்லைன்னா இன்னொருத்தனை வச்சு அவங்க வேலை வாங்குறனாலும் அவங்க வேலை முடியணும். அந்த மாதிரி இருக்கணும். பட் ஸ்டார்ட் அப்ல அப்படி கிடையாது. நீங்க இல்லைன்னா அவங்க இன்னொருத்தரை வச்சு வேலை வாங்க முடியாது. அப்போ மொத்த ப்ரெஷரையும் உங்க மேல தான் போடுவாங்க. இப்போ நீங்க சர்வீஸ் பேஸ்டோ இல்லை பெரிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி போனீங்களோ, இப்போ நீங்க இல்ல அப்படின்னா இன்னொருத்தரை வச்சு அந்த வேலையை முடிப்பாங்க. உங்களுக்கு மேபி ரேட்டிங்ஸை குறைப்பாங்க. பட் ஸ்டார்ட் அப்ல அப்படி கிடையாது. யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் இட். நீங்க முடியலைனாலும் உடம்பே சரியில்லைனாலும் யூ ஷுட் டூ. நீங்க இல்லைன்னா இன்னொருத்தர் நாங்க பார்க்க இருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஸ்டார்ட் அப்க்கு. சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி அண்ட் நீங்க சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க எந்த இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல வேணாலும் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு போகலாம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு கடைசியில் மேனேஜர் ஆகிறப்போ சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் வந்து உட்காரணும்லாம் விரும்புவாங்க. பட் தட் அகைன் லைக் அது எந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வேணாலும் நீங்க சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ்க்கு போய்க்கலாம். ஓகேங்களா? ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் நீங்க வரீங்க அப்படின்னா, இனிஷியல் அதாவது நான் சொன்னேன் இல்லையா, அந்த 1 or 2 இயர்ஸ் ஸ்டார்ட் அப்ல முடிச்சுட்டு அடுத்து நீங்க ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி போனாலும் சரி, இல்ல ஃப்ரெஷராவே ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் போயிட்டீங்கனாலும் நல்ல பெனிஃபிட் இருக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட உங்களுக்கு பே இல்லாம ஆர்எஸ்யூ கொடுக்குறாங்க, ஸ்டாக்ஸ். அது எவ்வளவு குட்டி வயசுல நீங்க வாங்குறீங்களோ பின்னாடி வரும்போது அது அவ்வளோ ஒரு வேல்யூ வந்து அது இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அந்த ஸ்டாக் நாளைக்கு குறைஞ்சாலும் கவலை இல்லை உங்களுக்கு இல்லையா? ஏன்னா அது உங்களோட மணி கிடையாது. யுவர் கம்பெனிஸ் மணி. பட் அகைன் கம்பெனி நல்லா இருந்தா தான் அந்த ஸ்டாக் ஏறும். அப்ப அந்த கம்பெனிக்காகவும் நம்ம எஃபர்ட்ஸ் போடணும். ரைட், யூ ஷுட் டூ தட் வே. பட் ஐம் ஜஸ்ட் சேயிங். ரைட், இப்போ அந்த ஸ்டாக்ஸ் வந்து குறைஞ்சாலும் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க குறைஞ்சாலும் எனக்கு லாஸ் தானே. பட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணல இல்லையா? தட்ஸ் யுவர் கம்பெனி இஸ் இன்வெஸ்டிங் இட். ஸோ ஸ்டாக் வேல்யூ வந்து ஏறும். பட் உங்களோட பிராண்ட் வேல்யூ ஏறும். இதெல்லாம் பெனிஃபிட். ஸோ நீங்க எவ்வளவு குட்டி ஏஜ்ல அதுக்குள்ள வரீங்களோ இட்ஸ் பெனிஃபிட். நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் யூ கேன் ஸ்டில் கம் பிகாஸ் த பே வில் பி ரியலி குட் அண்ட் தென் ஸ்டாக்ஸுமே நிறைய கொடுப்பாங்க. ஸோ அங்கேயும் வந்து நீங்க வரலாம். பட் தென் ஐ வில் ரெக்கமெண்ட் நீங்க எவ்வளோ சீக்கிரமாவே ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் போறீங்களோ ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ NVIDIA ஸ்டோரி எல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் 2020-21லாம் $5 $6 இருந்தது. இன்னைக்கு வந்து 140 145 சம்திங் அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. ஏன்னா ரீசெண்டா NVIDIAவோட CEO சொல்லியிருந்தாரு, என் கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் லே ஆஃப் ஆகுறாங்கன்னு யாரும் கவலைப்பட வேணாம். ஏன்னா அவங்க எல்லாரையும் நான் ஆல்ரெடி மில்லியனியர் ஆக்கியாச்சு. ஒன் ஆஃப் த CEO இந்த வேர்ல்டு ஹிஸ்டரி ஒரு கம்பெனியோட மொத்த எம்ப்ளாயிஸையும் பில்லியனியர் ஆக்குனது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல இப்போ ரீசெண்டா NVIDIA CEO சொல்லியிருந்தாரு. ஸோ அதுதான் ரைட், நீங்க எந்த கம்பெனி எப்படி வேணாலும் மாறலாம்.
இல்லையா? ரைட். ஸோ அது ஒண்ணு. அதே மாரி வந்து கேப்டிவ் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா, சவுஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு சொன்ன மாரி தான். நீங்க எந்த ஏஜ்ல வேணாலும் கேப்டிவ் கம்பெனிக்குள்ள நீங்க போலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதே மாரி நீங்க வந்து இப்போ ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி எல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஸோ எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாரி கம்பெனிஸ்க்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா, டெஃபினட்டா உங்களோட அந்த RSU அந்த ஸ்டாக்ஸ்ங்கிறது நல்லாவே ஏறும். எல்லா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியும் அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட யூசேஜ பொறுத்து தான் அவங்களும் அவங்களோட பிசினஸ் மாடல மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஜெனரேஷன் டூ அடுத்த ஜெனரேஷனுக்கு மினிமம் 5 to 6 இயர்ஸ் அந்த கேப் இருக்கும். அந்த கேப்ல தான் அந்த கம்பெனி வந்து எடுத்த ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்றேன். ஒவ்வொரு வருஷம் வர ஜெனரேஷன் நான் சொல்லல. ஒரு ஜெனரேஷன் அப்படிங்கிறது மினிமம் 5 டூ மேக்ஸிமம் 10 இயர்ஸ். அதுக்கப்புறம் அந்த நியூ செட் ஆஃப் ஜெனரேஷன் அவங்களோட மைண்ட் செட் மாறும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மாரி டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்கிற ஒரு கம்பெனியோட நீங்க ஃபோக்கஸ்டா நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா, யுவர் குரோத் வில் பி ரியலி குட். நான் ப்ராடக்ட் பேஸ்டுக்கு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தா போயிருக்கும். ஐ அம் சாரி ஃபார் தட். பட் இத இவ்வளோ டீட்டெயிலா நான் சொல்லணுங்கிறது தான் என்னோட முழுக்க முழுக்க இஷ்டமும். பிகாஸ் நெறைய வீடியோஸ்ல ப்ராடக்ட் பேஸ்னா இது, சர்விஸ் பேஸ்னா இது இப்படி சொல்லிருவாங்க. நெறைய பேரு நான் சின்ன வயசுல இருக்கும்போது கேட்டப்பயும் எனக்கு சொன்னாங்க. பட் ஆனா எனக்கு சுத்தமாவே புரியல. பட் அன்டில் அண்ட் அன்லெஸ் நான் 4 டைப் ஆஃப் கம்பெனிலயும் நான் வொர்க் பண்ணியிருக்கேன். என்னோட LinkedIn போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஸ்டார்ட் அப்லயும் இருந்திருக்கேன், சர்விஸ்லயும் இருக்கேன், கேப்டிவ்லயும் வொர்க் பண்ணி இப்ப ப்ராடக்ட்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால எனக்கு அந்த கம்ப்ளீட் லேர்னிங் தெரிஞ்சது. ஒவ்வொரு கம்பெனிலயும் என்னெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் ரியல் டிஃபரன்ஸ் ஆன இத ஒரு 8 நிமிஷத்துல முடிக்கணும் அப்படின்லாம் வந்து நான் பிளான் பண்ணேன். பட் தென் நான் சும்மா உட்கார்ந்து அத ரெடி பண்ணும்பொழுது கூட 8 நிமிஷத்த தாண்டிருச்சு. ஸோ பட் தட்ஸ் ஃபைன். பார்க்குறவங்க நல்லா டீட்டெயில்டா பார்க்கட்டும். அட்லீஸ்ட் அவங்களுக்காகவாவது நம்ம போடலாம்னு சொல்லி தான் இந்த மாரி வீடியோ போட்டேன். அண்ட் தென் என்னோட சேனல்ல நெறைய டெக் வீடியோஸ் தமிழ்ல நெறைய மாஸ்டர் கோர்ஸ் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் தமிழ்ல ஈஸியா சொல்லிக் கொடுக்கிறதுக்கு நான் இருக்கேன். கவலைப்படாதீங்க. அண்ட் இந்த மாரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும். அதாவது நான் நெறைய டெக்னிக்கல் வீடியோஸ் போடுறேன். பட் அது இல்லாம இந்த மாரி கரியர் ஸ்பெசிஃபிக் வீடியோஸும் நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த மாரி வீடியோஸ் வேணும்னா எஸ் ஐ என்ஜாய்ட் இட் அப்படின்னு நீங்க கமெண்ட் போட்டீங்க அப்படின்னா எனக்கு ஓகே உங்களோட இன்ட்ரெஸ்ட் தெரியும். ஸோ நானும் இது மாரி வீடியோஸ் அட்லீஸ்ட் 1 வீடியோ இன் அ வீக் நான் வந்து ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ அதர் தென் டெக்னிக்கல் வீடியோஸ் அது பாட்டுக்கு தனியா போயிட்டே இருக்கும். பட் இந்த மாரி வீடியோஸும் நான் போடுறதுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் என்னோட Instagram பேஜ் @data engineering தமிழ் அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு இத தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ என்னோட சேனல்ல நெறைய டெக்னாலஜி வீடியோஸ நான் தமிழ்ல தான் போட்டுட்டு இருக்கேன். பிக் டேட்டா இன்ஜினியரிங்ல மட்டும் 20 மணி நேரம் தமிழ்ல நான் போட்டிருக்கேன் மாஸ்டர் கோர்ஸ். பைதான் 12 ஹார்ஸ் மாஸ்டர் கோர்ஸ் இருக்கு. லினக்ஸ் 4 ஹார்ஸ் மாஸ்டர் கோர்ஸ் இருக்கு. SQL 9 ஹார்ஸ் மாஸ்டர் கோர்ஸ் தமிழ்ல போட்டிருக்கேன். அதே மாரி கிளவுட் கம்ப்யூட்டிங், ஸ்காலா, ஜாவா மாரி மாஸ்டர் கோர்ஸ் இருக்கு. அதே மாரி ஜென் AI மாஸ்டர் கோர்ஸும் நான் தமிழ்ல போட்டுட்டு இருக்கேன். இந்த மாரி நெறைய கோர்சஸ் என்னோட சேனல்ல நான் தமிழ்ல போட்டுட்டு இருக்கேன். ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு இத ஃபார்வர்ட் பண்ணுங்க. நீங்களும் மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட Instagram பேஜ் @data engineering தமிழ் அங்கேயும் நான் நெறைய வீடியோஸ வந்து நான் வந்து குட்டி குட்டி வீடியோஸ் தமிழ்ல போட்டுட்டு இருக்கேன். அங்கேயும் என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த மாரி உங்களுக்கு ஈஸியா சொல்லிக் கொடுக்கிறதுக்கு தமிழ்ல சொல்லிக் கொடுக்கிறதுக்கு நான் இருக்கேன். கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.